ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. ஒரு நேபாள் யாத்திரையை பற்றி உங்ககிட்ட அறிவிப்பு கொடுக்கறதுக்காக இந்த வீடியோங்க. நம்ம கடந்த மார்ச் மாதம் நேபாள் போயிட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுலாக்களில் வரக்கூடிய அன்பர்கள் ஏற்கனவே வந்துட்டு போனவங்க நேபாள் இந்த அமர்நாத் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, கேதார்நாத்லாம் பண்ணுங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது எப்படின்னாக்கா நம்ம ஒரு சில யாத்திரைகள் பெரிய யாத்திரைகள்லாம் பண்ணி அனுபவம் இல்லை, அதுக்குண்டானது வாய்ப்பு கிடைக்கும்போது பண்ணுன்னு சொல்லிட்டு போன 2 வருஷம் முன்னாடி ஒரு தடவை கேதார்நாத் யாத்திரை பண்ணோம். அதுக்கப்புறம் நேபாள் யாத்திரை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால நம்ம நண்பர்கள் சுற்றுலா முகவர்கள் சிலர் நடத்தின நேபாள் யாத்திரையில் சில பேரை நாம் இணைச்சி அனுப்பிச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் சிலருடைய வேண்டுகோள் என்னென்னா, இப்போ கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு குழு வேற ஒருத்தர் கூட போயிட்டு வந்தாங்க. அவங்க சொல்கிறது, உங்கள் கூட வந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இல்லைங்க, நீங்களே பண்ணி நீங்களே உங்களுடைய ஆர்கனைசிங்கில் இருந்தது நீங்களே கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால போன நேபாள் யாத்திரை நம்ம நண்பர் நடத்துனதில் நானே கூடவும் போயிட்டு அந்த யாத்திரையினுடைய அமைப்பு நெளிவு சுழிவு என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு போன மார்ச்சில் போயிட்டு வந்தோம். இப்போ அதுக்கப்புறம் உடனேவே கேட்டேன், நீ நேபாள் போயிட்டு வந்தீங்களா, அடுத்தது எப்போ யாத்திரை ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னு. பண்ணலாங்க, அதுக்கு உண்டான கால சூழ்நிலைகள் வேணும். ஏன்னா இப்போ நம்ம காசி யாத்திரையோ டெல்லியோ மற்ற குஜராத் இந்த மாதிரியான யாத்திரைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெருசாக நம்ம கால சூழ்நிலைகள் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அதுவுமே பார்த்து போனோம்னா நமக்கு ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்கும். அது இந்த மாதிரியான இமயமலை பிரதேசங்கள் மற்றும் நாடே அது வேறு அப்படியான இடங்களில் நம்ம பிரயாணம் பண்ணும்போது அங்கே சீதோஷ நிலை மட்டும் இல்லாமல் எல்லாமே நம்ம இயற்கை ஒத்துழைக்கணும், நம்ம போகிற வரவங்களுக்கும் கரெக்டாக ஒத்துழைப்பு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்புறம் அங்கே நம்ம போன தடவை போனது எந்தெந்த சூழ்நிலைகள் எப்படி நல்லா இருக்குமா, கிளைமேட் எப்படி இருக்குது, எல்லாம் அங்கே இருக்க கைடுகள், நம்ம வண்டி ஓட்டின ஜீப் டிரைவர்கள், இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம விசாரிச்சுட்டு வந்ததில் நீங்கள் செப்டம்பருக்கு மேலே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அது அக்டோபர் நவம்பர் வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நவம்பர்லாம் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா நேபாளை மறக்கவே மாட்டீங்க. அது உங்கள் கூட யாத்திரை வந்தவங்க திரும்ப கூட வருஷம் இந்த சீசனில் போகலான்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வரக்கூடிய காலகட்டம் தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் சரி நாமளும் இந்த சீசனில் மறுபடியும் ஒரு தடவை போய் பார்க்கலாம், நேபாளினுடைய அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால 24/10/2025 புறப்படுற மாதிரி இது சென்னை டு சென்னை சுற்றுலா தான். ஆனால் நம்ம போகக்கூடிய ரயிலும் வரக்கூடிய ரயில் ரெண்டுமே பெங்களூரில் புறப்பட்டு பெங்களூரில் முடியக்கூடியது. அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்த பெங்களூர், ஒசூர், தருமபுரியில் ஏற்கனவே நம்ம வாடிக்கையாளர்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வரணுன்னா பெங்களூர்லேயே கூட ஏறிக்கலாம். ஆனால் அதுக்கான கட்டணம் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணி போட்டிருக்கிறது பெங்களூரில் சென்னை டு சென்னை தான் பண்ணியிருக்கோம். அதனால் சிறிது அளவு மட்டும் அந்த பெங்களூருக்குள்ளேருந்து கிளம்புறதுக்கான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்னவோ அதை மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம பெங்களூர் போகிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் அது மட்டும், சரிங்களா? இப்போ இதுக்கான கட்டணம் என்ன அப்படின்னாக்கா, நபர் ஒருவருக்கு 33,999 ரூபா கட்டணம். முன்பணம் 6,000 ரூபா. இப்போ இந்த கட்டணத்தில் என்ன அடங்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மேற்கொண்டு இந்த டூர் ஐட்னரி நான் சொல்கிறேன். கட்டணத்தில் என்ன அடங்கும் அப்படின்னாக்கா, சென்னை டு சென்னை போகும்போது ஒரு ரயில், வரும்போது ஒரு ரயில், 2 ரயில் தான். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா 3 AC 3 டயர் ஏசி கோச்சில் நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம். 3 AC ட்ரெயின் டிக்கெட்டுக்கான கட்டணம் இந்த நம்ம சொல்லியிருக்க கட்டணத்தில் அடங்கும். அப்புறம் ரயில் தவிர ரயில் உணவு நம்ம சுற்றுலாவில் எப்பயுமே கிடையாது, நம்ம கொடுக்கறதில்ல. அதனால் போக வர ரயிலில் உணவு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. மற்றபடி அங்கே போய் இறங்கினதுலேருந்து மறுபடியும் நீங்கள் ரயில் ஏறுற வரைக்கும் தினசரி 3 வேளை தமிழக சைவ உணவு, தங்குறதுக்கு 3 ஷேரிங் ரூம். இந்த இடத்துல மட்டும் 1-2 சொல்லிடுறேன். சில இடங்களில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் 2 ஷேரிங் கூட கிடைக்கும். அதே போல் சில இடங்களில், அதுவும் முக்கியமாக மார்ஃபா அப்படிங்கிற கிராமத்தில் நமக்கு 3 ஷேரிங் 2 ஷேரிங் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செப்பரேட் பெட்டு கிடைக்கும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு ரூம், பெரிய ரூம் தான், ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இருக்காது. அந்த ரூமில் வந்து 6 பெட்டு 8 பெட்டு 8 பேர் இந்த மாதிரி கூடப்படுகிற மாதிரி இருக்கும். ஒரு நைட்டு தான். ஏன்னா அது வந்து இமயமலை மேலே முக்திநாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய கிராமங்கள். அங்கே வந்து ஹோட்டல் வசதிகள் ரொம்ப குறைவு. ஹோட்டல் அல்லது ஹோம் ஸ்டே இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் மட்டும் அந்த ஒரு இரவுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சுக்கணும். 3 ஷேரிங்கோ அல்லது 2 ஷேரிங்கோலாம் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ வந்து 4 பேர் 6 பேர் 8 பேர் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு படுக்கிறதுக்கு பெட்டு, அதாவது பெட்டோடைய அதாவது கட்டிலோடையே உங்களுக்கு கிடைக்கும். சில அறைகளில் கட்டில் வசதி இல்லை அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ரா பெட்டு கீழே விரிச்சு படுக்கக்கூடிய பெட்டு வித்து போத்திக்கிறதுக்கு உங்களுக்கு கம்பளியோட. ஏன்னா இமயமலை மேலே அன்றைக்கி அங்கே குளிர் எப்படி இருக்குங்களோ உங்களுக்கு தெரியும். பகல் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்கின், கையில் ஹேண்ட் க்ளவுஸு இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படியேப்பட்ட நேரத்தில் இரவு உங்களுக்கு போத்திக்கிறது இது எல்லாமே அங்கே கிடச்சிடும். மற்றபடி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஒன்று மட்டும்தான், சரிங்களா? இது ஒன்று. அப்புறம் உள்ளூர் பிரயாணத்துக்கு அங்கே, அதாவது நம்ம போய் சுற்றிட்டு திரும்ப ரயில் ஏற வரைக்குமான போக்குவரத்து வசதி, ஏசி பஸ்ஸு அல்லது வேன், ஓகேங்களா? அப்புறம் நம்ம அந்த நேபாளில் வந்து போக்ராவிலேருந்து முக்திநாத் போயிட்டு வரோம். இந்த முக்திநாத் போயிட்டு வர்றதுக்கு ஸ்கார்பியோ கார், ஸ்கார்பியோ ஜீப் மெத்தடில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்கார்பியோ இந்த மாதிரியான காரு. போன தடவை நாங்கள் அதில் தான் போனோம். இந்த காருக்கான கட்டணம், அப்புறம் மனோகாமனாவில் இருக்கக்கூடிய ரோப் கார் கட்டணம், இது வந்து நம்ம சொல்லியிருக்க கட்டணத்தில் அடங்கிடும். இது போக பயணிகள் செலவு என்ன வரும்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, பூஜை செலவுகள், நுழைவு கட்டணங்கள், உள்ளூர் ஆட்டோ, போட்டு, இது வந்து எப்பயும் போல் எல்லா யாத்திரைகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். நுழைவு கட்டணங்கள் எவ்வளோ வரும்? தோராயமாக ஒரு 1000 ரூபா 1500 வரும் இந்தியன் மணியில், நம்ம இந்திய பணத்தில். அதே போல் உங்களுக்கு இமிக்ரேஷன் சார்ஜ், அதாவது நேபாளத்துக்குள்ளே நுழையிறதுக்கு நுழைவு கட்டணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா. அது இமிக்ரேஷன் சார்ஜ். அது வந்து டிக்கெட் வந்து நீங்கள் முழு பணம் செலுத்தும் போது அதை வந்து நாங்கள் தனியாக வாங்கிடுவோம், ஓகேங்களா? அப்போதைக்கு அங்கெல்லாம் முன்னாடியே வாங்கி இது பண்ணிடுவோம். அப்புறமேட்டு ஒருவேளை நேபாளத்தில் நீங்கள் ஏதாவது இந்திய பொருட்கள் அல்லாத வேறு நாட்டு பொருட்கள் வாங்கினீங்கன்னா, அது இந்திய எல்லையில் நுழையும் போது சுங்கத்துறை அதிகாரிகளால் அது சுங்கம் கட்டணம் வசூலிக்கப்படக்கூடியதுன்னு பட்டியலிடப்பட்டது அப்படின்னா அதுக்கான சுங்க கட்டணத்தை நீங்கள் செலுத்தணும். ஏன்னா நேபாளங்கிறது வேறு நாடு. அங்கே வந்து பல நாடுகளுடைய பொருட்கள் விற்கிது. ஆனால் பெரும்பாலும் நம்ம இந்திய பொருட்கள் தான் விற்கிது. சில வெளிநாட்டு பொருட்கள் விற்கிது. ஒருவேளை அது வந்து நமக்கு பரவாயில்லையே இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா, அது ஒரு வேளை நம்ம இந்திய சுங்கத்துறையினால இந்திய எல்லையில் திரும்ப நீங்கள் நுழையும் போது கஸ்டம்ஸ் டியூட்டி நீங்கள் செலுத்த வேண்டியது இருந்திருந்தா அப்படின்னாக்கா நீங்கள் அதை செலுத்த வேண்டியது இருக்கும். அது போக தனிப்பட்ட இதர செலவுகள் உங்களை சார்ந்தது. அது போக நீங்கள் வந்து இதில் வந்து முக்திநாத் இதில் வந்து வருமான சான்றிதழ் இது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த முக்திநாத் போயிட்டு வந்ததுக்கு தமிழக அரசாங்கத்தில் வந்து மானியம் வாங்கிக்கலாம். ஆனால் இது என்னன்னா இந்த இடத்துலயே நான் குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஏன்னா அந்த சமயத்தில் நமக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாது. யாத்திரை வரக்கூடிய நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ நாங்கள் ஸ்கார்பியோ காரில் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த கார் டிரைவர்கிட்ட கம்பல்சரி சொல்லி வச்சு நீங்கள் காரை விட்டு இறங்குறதுக்குள்ளார அந்த பர்மிட்டுன்னு சொல்லுவாங்க, முக்திநாத் போயிட்டு வருது, அந்த பர்மிட் காப்பியை வந்து வாங்கிக்கணும் நீங்கள், ஓகேங்களா? அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த இதை அப்ளை பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனாலும் நமக்கு ஞாபகப்படுத்துங்க. ஸ்கார்பியோ கார் ஏறத்துக்கு முன்னாடியே ஞாபகப்படுத்திடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுவேன். ஆனால் நீ எல்லாமே கார் வந்து ஒன்றா போயிட்டு வரும். அதாவது தங்குற இடத்துல ஒன்றா இருக்கும். ரன்னிங்கில் வந்து போகும்போது முன்ன பின்ன போகும். திரும்ப வந்து நம்மளை ரூமில் இறக்கி விடும்போது முன்ன பின்ன வரும். அதனால் நான் ஒரு காரில் இருக்கலாம், நீங்கள் ஒரு காரில் இருக்கலாம். அப்போ உங்களை இறக்கி விட்டு அந்த டிரைவர் போயிட்டாருன்னா அந்த காப்பியை நம்ம வாங்க முடியாமல் போயிடும். அதனால தான் இப்போயும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். சரி, இப்போ நாம் இதில் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கக்கூடியதை பார்த்துடலாமா? நம்ம சென்னையிலேருந்து புறப்பட்டு நேராக பிரயாக்ராஜ் போகிறோம். பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் நீராடிட்டு அங்கே இருக்க கோயிலை பார்த்துட்டு அன்னைக்கு மதியம் உணவு அருந்திட்டு நாம் அங்கேருந்து புறப்பட்டு அயோத்தி போய் நைட்டு தங்குறோம். மறுநாள் அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் அவங்களை எழுப்பிட்டுருவோம். அயோத்தியில் ராம ஜென்மபூமி தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்தோம்னாக்கா காலை சிற்றுண்டியை முடிச்சுட்டு மதிய உணவை சமைச்சு நம்ம பஸ்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து நேராக நாம் வந்து சனோலி போய் நேபாளினுடைய பார்டர் தாண்டி சனோலி அப்படிங்கிற ஊரில் தங்குறோம். அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அங்கே லும்பினியில் புத்தர் பிறந்த அந்த இடம் இருக்குது, அந்த கோவில்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம புறப்பட்டு போக்ரா போய் தங்குறோம். நேபாளில் இருக்கக்கூடிய முக்கியமான இடம் போக்ராவில் போய் தங்கிட்டு அங்கேருந்தும் அதே போல் அதிகாலை ஒரு 5 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு புறப்பட்டு கார் மூலமாக போக்ராவிலேருந்து முக்திநாத் போகிறோம். மத்தியானத்துக்குள்ளே அங்கே போய் சேர்ந்து முக்திநாத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே முக்கியமான அந்த தீர்த்தங்களில் நீராடிட்டு நம்ம வந்து அங்கே மார்ஃபா கிராமத்தில் தங்குறோம்.
மார்ஃபாவில் வந்து மறுநாள் காலையில் கிளம்பி வர்ற வழியில் 1-2 கோயில்கள் அந்த டிரைவர்கள் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மத்தியானத்துக்குள்ளே போக்ரா வந்து சேர்றோம். மத்தியானம் போக்ரா வந்ததுமே இங்கே உணவு தயாராக இருக்கும். உணவு சாப்பிட்டு போக்ராவில் இருக்கக்கூடிய குப்தேஸ்வர் மகாதேவ், தாழ்வராகி இது மாதிரியான கோயில்களை பார்த்துட்டு போக்ராவில் அன்றைக்கி நைட்டு தங்குறோம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு போக்ராவில் இருந்து நம்ம மனோகாமனா போகிறோம். அறையெல்லாம் காலி பண்ணிட்டு தான் போகிறோம். சரிங்களா? மனோகாமனா போயிட்டு ரோப் கார் மூலயமா மேலே இருக்கக்கூடிய மனோகாமனா தேவியை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்து அங்கே இருந்து நம்ம நேரடியாக காட்மாண்டு போய் தங்குறோம். காட்மாண்டுவில் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அங்கே இருக்கக்கூடிய காட்மாண்டு பசுபதிநாதரையும் அங்கே இருக்கக்கூடிய ஜலநாராயணரும் இன்னும் சில கோயில்களை பார்த்துட்டு அன்று இரவே வந்து அன்னைக்கு நம்ம அங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பி மறுநாள் அதிகாலை வந்து நம்ம கோரக்பூர் வந்து சேர்றோம். கோரக்பூரில் கோரக்நாதர் மடத்தில் போய் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோரக்நாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே காலையில் எல்லா தரிசனம்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு அங்கேருந்து புறப்பட்டோம்னா நேராக காசிக்கு வந்து தங்குறோம். மறுநாள் காலையில் காசியில் கங்கையில் நீராட்டிட்டு பித்ரு தர்ப்பணம் நேரம் கொடுக்கணுன்றதா கொடுங்க. மற்றபடி இதில் வந்து நம்ம பெருசாக காசி யாத்திரைன்னு ஏற்பாடு பண்ணல. இது நேபாள் யாத்திரை. வர்ற வழியில் காசி இருக்குதுங்கிறதுனாலையும் காசி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால காசி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூர்ணி, காலபைரவர் தரிசனம்லாம் முடிச்சுட்டு நாம் அன்னைக்கு இரவு வந்து முகல் சராயிலிருந்து ரயில் மூலமாக புறப்பட்டு சென்னை நோக்கி வரோம். மறுநாள் ரயில் பயணம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் சென்னை பெரம்பூர் வந்து சேர்றோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்ததுனாலோ அல்லது இதை பற்றின முழு விவரங்கள் ஏதாவது வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம இந்த ஸ்க்ரீனில் குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த நேபாள் டூர்னுடைய முழு ஐட்னரி விவரங்களை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இந்த யாத்திரைக்கு வரணுன்னு இருக்கிறவங்க உடனடியாக முன்பதிவு பண்ணிக்குவாங்க. நாள் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். உங்கள் பசங்கக்கிட்ட அவங்ககிட்டலாம் சொல்லணும். உங்கள் காலகட்டம் என்னெல்லாம் பார்க்கணும். ஏன்னா தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை. ரயில் டிக்கெட்டுகள்லாம் வந்து நம்ம முன்பதிவு பண்ணுறதுக்கான இது இருக்குது. அதனால் நீங்களும் முன்கூட்டி திட்டமிட்டு வச்சுக்கோங்க. யாத்திரை தேதி பார்த்தீங்கன்னா 24/10/2025 5/11/2025 வரைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு யாத்திரையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு யாத்திரையாக இருக்கும். நம்ம வைணவ ஸ்தலங்களில் 108 திவ்ய தேசங்களில் முக்கியமான 107வது திவ்ய தேசம் முக்திநாத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு மற்றும் மகாவிஷ்ணுவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட காட்மாண்டு பசுபதிநாதரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு, சக்தி பீடங்களில் ஒன்றான மனோகாமனா, இந்த மாதிரியான முக்கியமான ரொம்ப அற்புதமான ஸ்தலங்கள், அயோத்தி ராமர் கோயில், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதையெல்லாம் வந்து தரிசிக்க விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. அனைவரும் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்க வளமுடன் என்று கூறி உங்கள் சார்பாக உங்கள் எல்லோரும் நானும் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டி எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்தெல்லாம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம்.